சார் தாராளமாக பண்ணலாம் சார். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நானும் பண்ணியிருக்கேன். நான் ப்ரிஃபரபிளி என்ன பண்ணுவேன்னா, எக்ஸாம் கிட்ட வரப்போ அந்த ஒர்க்கை வந்து லீவ் எடுத்துப்பேன். ஒரு 2 மந்த் 3 மந்த் இந்தமாரி லீவ் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். வேற இதே பெர்மனண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி லீவ் எடுக்க முடியாது. அப்போது என்ன பண்ணலான்னா, லைட்டான ஒர்க் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ்க்காக மூவ் ஆகிட்டு அந்த இடத்துல பாதி நேரமும் நம்ம ஸ்டடீஸ்க்கு பாதி நேரமும் கொடுத்தா வந்து ஓரளவு கிளியர் பண்ணுறது ஈஸி சார். அண்ட் மோரோவர் நம்ம எந்த ஒர்க்கில் இருந்தாலுமே மெயின்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து அட்லீஸ்ட் ஒரு 1.5 மந்த்தாவது நம்ம லீவ் எடுத்தால் தான் நமக்கு டெஸ்ட் சீரிஸ் எழுதுறதா இருக்கட்டும், ரிவிஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அப்போ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நம்ம லீவ் எடுக்காமலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு எழுதி பாஸ் பண்ணிடலாம் சார். பட் மெயின்ஸ்க்கு மட்டும் ஒரு 1 மந்த் 1.5 மந்த் லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும் சார். வேற த்ரூ அவுட் ப்ரிப்ரேஷன் வந்து நீங்கள் லீவ் இல்லாமல் ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஈவினிங்கில் படிச்சுக்கிட்டு அப்படி இல்லைனா மார்னிங் டைமில் படிச்சுட்டு நீங்கள் வந்து முடிச்சிடலாம். நான் யூஸ்வலாக என்னோடய ஒர்க்கை எப்படி எடுத்துப்பேன்னா 5 to 6 hours அந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற ஒர்க் மாதிரி தான் பண்ணி முடிச்சுப்பேன். அங்கே இன்ஸ்டிடியூட்லேருந்து சில நேரம் வந்து ஒர்க் லோடு வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். அந்தமாரி டயத்தில் வந்து சம்டைம்ஸ் ஈவன் 9 hours 10 hours கூட இது வந்து என்னோடய ஒர்க்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுரும். அப்போது வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மி டைம் தான் இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்தமாரி நேரத்தில் சாட்டர்டே சண்டேஸை நான் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்க பார்ப்பேன்.